6.7 மில்லியன் பரப்பளவை கொண்டதும், அது மட்டும் இல்லாமல் உலகத்தின் நுரையீரல்னு சொல்லப்படுகின்ற அமேசான் காடை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சதீஷ், நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது சதீஷ் எஸ்டுடி யூடியூப் சேனல். முதலாவது, அமேசான் வனப்பகுதிகளில் காணப்படுற சிலந்தி இனங்கள். அமேசான் வனப்பகுதிகளில் 10 to 12 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடிய சிலந்தி இனங்கள் காணப்படுது. இந்த சிலந்தி இனங்களுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலியோப்ரொடக்டர் என்ற ஒரு சிலந்தி தான் இந்த அமேசான் வனப்பகுதிகளில் காணப்படுது. இது பொதுவாக அமேசான் காட்டில் இருக்கிற பூச்சிகளை தான் என்ன செய்யுதுன்னா உயிர் வாழுது. இரண்டாவது, அமேசான் வனப்பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு வகையான நகரும் மரங்கள். எனது மரம் நகருமா? ஆமாங்க. அமேசானில் காணப்படக்கூடிய நடைப்பனை அல்லது நடைமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மரங்கள் என்ன செய்யுதுன்னா அமேசான் வனப்பகுதிக்குள்ளே நகர்ந்து செல்லுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி நகர்ந்து செல்லுதுன்னா, இந்த அடர்த்தியான வனப்பகுதிக்குள்ளே சூரிய ஒளி ஊடுருவும் திசையை நோக்கி இந்த மரங்கள் என்ன செய்யுதுன்னா அதோட தனித்துவமான வேர் அம்சத்தை கொண்டு ரொம்ப மெதுமெதுவாக என்ன செய்யுதுன்னா இந்த மரங்கள் நகர்ந்து செல்லுது. இந்த ப்ரொசஸ் எப்படி இருக்குன்னா, இவ்வாறான நடைப்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தின் முன்னால் முளைக்கக்கூடிய வேர்கள் புதிதாக முளைத்தவுடன் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வேர்கள் என்ன செய்யுதுன்னா இறந்து விடுது. இந்த மாதிரிக்கே ஒரு தனித்துவமான வேர் அம்சத்தை கொண்டு இருக்கனால தான் இந்த மரம் என்ன செய்யுதுன்னா ரொம்ப ரொம்ப மெதுவாக என்ன செய்யுதுன்னா அமேசான் வனப்பகுதிக்குள்ளே நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. மூன்றாவது, அமேசான் வனப்பகுதிகளில் காணப்படக்கூடிய கொதிநீர் நதி. பொதுவாக உலகத்தில் காணப்படக்கூடிய நதிகளோட தன்மை எப்படி இருக்குன்னா, பொதுவாக நதி அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த அமேசான் காட்டில் இருக்க நதிகள் மட்டும் எப்படி இவ்வாறான ஒரு வெப்பத்தை கொடுக்குதுன்னா, பொதுவாக உலகத்தில் இருக்க நதிகளோட தன்மையை பார்த்தோம்னா, நதிகள்னாவே அது ஒரு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது தான் நதிகள்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த அமேசான் வனப்பகுதியில் காணப்படுகின்ற இந்த கொதிநீர் நதியானது 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பத்தை கொண்டு காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நதி முழுவதும் எப்படி 50 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது? இதற்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பூமிக்கடியில் இருக்க எரிமலைகளின் செயற்பாடு காரணமாகத்தான் என்ன செய்யுதுன்னா இந்த நதி இவ்வாறான ஒரு வெப்பத்தை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. நான்காவது, அமேசான் வனப்பகுதிகளில் காணப்படக்கூடிய 30 அடி வரை வளரக்கூடிய பாம்பு. எனகொண்டான்னு சொல்லக்கூடிய சுமார் 30 அடி வரை வளரக்கூடிய பாம்பினமானது அமேசான் வனப்பகுதிகளில் காணப்படுதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவ்வாறான ஒரு பாம்பு ஒரு முழு மானையே முழுங்கக்கூடிய அளவுக்கு வலிமை கொண்டதுன்னு சொல்கிறாங்க. தற்போது உலகத்தில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய பாம்பு இனம்னா அது அனகொண்டா தான் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இது அமேசான் காட்டில் காணப்படக்கூடிய மெதுவாக நகரக்கூடிய நதிகளிலும் மற்றும் சதுப்பு நிலங்களிலும் தான் என்ன செய்யுதுன்னா பெரும்பாலுமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுமார் 1000 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த டைட்டனோவா என்கின்ற 42 அடி வரை வளரக்கூடிய பாம்பின் எச்சங்கள் அமேசான் வனப்பகுதியில் இருக்கக்கூடும் என ஆய்வாளர்களால் என்ன செய்யப்படுதுன்னா கணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஐந்தாவது, அமேசான் வனப்பகுதிகளில் காணப்படக்கூடிய எறும்பினங்கள். அமேசான் வனப்பகுதிகளில் நம்ம பார்த்தோன்னா புல்லட் ஆண்ட் அப்படின்ற ஒரு வகையான விஷ எறும்புகள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது சுமார் 2.5 சென்டிமீட்டர்லேருந்து 3.8 சென்டிமீட்டர் வரை வளரக்கூடிய இளஞ்சிவப்பு நிறத்திலான ஒரு எறும்பு வகையினும் சொல்கிறாங்க. இந்த எறும்பு இனங்களுக்கு எப்படி புல்லட் ஆண்ட் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சுன்னா, சாதாரணமாக ஒரு புல்லட் ஆண்ட் ஒரு மனிதனை கடிக்கக்குள்ள அந்த மனிதன் எவ்வாறான ஒரு வலியை அனுபவிக்கின்றான் என்றால், ஒரு துப்பாக்கி சூட்டினால் இலக்கான ஒரு நபர் அனுபவிக்கும் வலிக்கு சமமான ஒரு வலியினை கொடுக்கக்கூடிய விஷங்களை கொண்டு இருக்கனால தான் இந்த எறும்பு இனங்களுக்கு புல்லட் ஆண்ட் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இவ்வாறான புல்லட் ஆண்ட் ஒரு மனிதனுக்கு 1 இல்லாட்டி 2 இல்லாட்டி அதற்கு மேற்பட்ட எறும்புகள் ஒரு மனிதனை தாக்கும் பொழுது உரிய சிகிச்சைகள் பெறாவிட்டால் அந்த மனிதன் இறக்கும் அபாயத்திற்கும் செல்லலாம் என ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க.
ஆறாவது, அமேசான் வனப்பகுதிகளில் காணப்படக்கூடிய பிரானா மீன்கள். பெரும்பாலும் இந்த பிரானா மீன்கள் அமேசான் காட்டில் காணப்படக்கூடிய ஏரிகள்லையும் நதிகள்லையும் தான் என்ன செய்யுதுன்னா வாழுதான். இவை சுமார் 30க்கு மேற்பட்ட வகைகளை கொண்டிருக்கலாம் என ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இவற்றில் இந்த சிவப்பு கலர் பிரானா மீன்கள் ரொம்ப ஆபத்தான பிரானா மீன்கள்னு சொல்கிறாங்க. இந்த வகையான பிரானா மீன்கள் தனது கூர்மையான பற்களை கொண்டு ஒரு மனிதனை தாக்கும் வல்லமை கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏழாவது, மெரிகோஷி அப்படின்ற ஒரு விலங்கினம். இந்த குரங்கினமானது சுமார் 6 அடியிலிருந்து 10 அடி வரை வளரக்கூடிய தன்மையினை கொண்டிருக்கு. இவ்வாறான குரங்கினங்களானது மனிதர்களிடம் மிகவும் வன்மையாக நடந்து கொள்ளும் அளவிற்கு வலிமை பெற்றது. இந்த மெரிகோஷி அப்படின்ற குரங்கினமானது அமேசான் வனப்பகுதிகளில் காணப்படக்கூடிய அடர்த்தியான இடங்களில் தான் என்ன செய்யுதுன்னா வாழுது. எட்டாவது, த பாய்சன் டாட் ஃப்ராக் என்று சொல்லக்கூடிய தவளை இனங்கள். இவ்வாறான தவளை இனங்களானது பார்ப்பதற்கு அழகாக மஞ்சள் நிற உடல் அமைப்பை கொண்டு அமேசான் வனப்பகுதிகளில் காணப்படுது. இது சுமார் 10 மனிதர்களை கொல்லக்கூடிய அளவிற்கு விஷத்தன்மையை கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் போயிட்டு இந்த தவளையை தொடும் பொழுது அந்த மனிதன் இறக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. இவ்வாறான ஆச்சரியங்களை கொண்டு காணப்படக்கூடிய அமேசான் காடு பற்றிய தகவல்களில் உங்களை ஆச்சரியப்படுத்திய தகவல் என்ன என்பதை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணக்குள்ளேயும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.